ஜூன் 24 இன்று புனித யோவானின் பிறப்பு பெருவிழா. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 57 முதல் 66 வரை மற்றும் 80 முடிய. எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அந்த தந்தையின் பெயரையே அதற்குச் சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டனர். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று நாம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் பிறகு திருச்சபையில் கொண்டாடும் ஒரே பிறப்பு விழா திருமுழுக்கு யோவானுக்கு மட்டுமே. இதிலிருந்து அவரது தனிச்சிறப்பையும் தனித்தன்மையையும் அறிந்து கொள்ளலாம். உலகிற்கு மீட்பை கொண்டு வந்த இயேசுவுக்கே திருமுழுக்கு அளிக்கும் பேற்றினை அவர் பெற்றிருந்தார். மெஸ்ஸியாவை சுட்டிக்காட்டும் கொடையையும் அவர் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் கடைசி இறைவாக்கினராகவும் புதிய ஏற்பாட்டின் முதல் இறைவாக்கினராகவும் திகழ்கிறார். மெஸ்ஸியா வருவதற்கு முன் இறைவாக்கினர் எலியா மீண்டும் தோன்றுவார் என்பது யூதர்களின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை சுட்டிக்காட்டி யூதர்கள் இயேசுவிடம் வினவிய போது, எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் என்று திருமுழுக்கு யோவானை பற்றி குறிப்பிட்டார் இயேசு. இறைவனின் மீது கொண்ட ஆர்வத்தால் நெருப்பென பற்றி எரிந்த இறைவாக்கினர் எலியா போலவே திருமுழுக்கு யோவானும் தீயென பற்றி எரிந்தார். இந்த விழாவில் நாமும் இறைவாக்கினராக, இயேசுவை பிறருக்கு சுட்டி காட்டுபவர்களாக, ஆன்மீக ஆர்வத்தால் பற்றி எரிபவராக யோவானை போன்று திகழும் வரத்திற்காக ஜெபிப்போம். இயேசுவே, பெண்களின் பிறந்தவர்களில் யோவானை போல பெரியவர் எவருமில்லை என்று திருமுழுக்கு யோவானை பெருமைப்படுத்தினீரே அப்பா, அதற்காக உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். நாங்களும் அவரைப் போல பிறருக்கு உம்மை சுட்டிக்காட்டும் முன்னோடிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.